ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்போம். ஒரு அளவுக்கு தான் பொறுமை. நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய, ஆட வேண்டிய ஆட்டமெல்லாம் ஆடு. எவ்வளவு பேருக்கு முன்னாடி ஆடினவெல்லாம் அடங்கி போயிட்டான். அத்துவாயெல்லாம் இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். உனக்கு மேல ஆடினவன் ரத யாத்திரை பேர்ல முஸ்லிம்களை கொன்று ரத்த யாத்திரை நடத்தியவன், அவனெல்லாம் பார்த்த சமூகம். பலஸ்தீன்ல காசாவுல கொன்று குமிக்கிறான்ல அந்த இஸ்ரேல். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அங்க அந்த கொல்லக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்தா ஒரு சிறுவன் சொல்றான், என்ன தெரியுமா, இவன் என்னங்க இஸ்ரேலு, இவனுக்கு முன்னாடி 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 ஒரு முப்பாட்டவன் இருந்தான், ஃபிரௌன் சொல்லி அவன் நான் தாண்டா கடவுள்னா இறை தூதரை கொல்ல முயற்சி பண்ணான். ஆனா நான் தான் கடவுள் சொன்ன அந்த நாளாரி தண்ணி வருதுங்க, அது நடுவில் நிக்கிற கடவுள் அந்த மூலையை அதிலிருந்து தன்னை காப்பாற்ற முடியல. இது போலத்தான் இந்த இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாஹு சொல்றாப்ல, சின்ன பையன். இப்படிதான் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். நான் சொல்றோம், இது போலத்தாண்டா இந்த அமித்ஷா மோடி சங்க பரிவார கூட்டம். உங்களுக்கு எதிராக நாங்கள் கொந்தளித்து விட்டோம் என்று சொன்னார். நிச்சயமாக இரண்டாம் சாயின்பாக்கல்ல இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சுதந்திர போராட்டத்தை துவக்கி விட்டோம். இன்னொரு போராட்டம் துவங்கினார். இந்த நாட்டை விட்டு நீங்கள் அடித்து துரத்தப்படுவீர்கள். இந்த RSS சங்க பரிவார கூட்டத்திற்கு இந்த முஸ்லிம்களாலும் ஜனநாயக சக்தியினாலும் ஒன்று சேர்ந்துதான் பேர் ஆபத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். ஜனநாயகத்தை பாதுகாப்போம், இந்த தேசத்தை பாதுகாப்போம். வெள்ளையர்களை விரட்டியதை போல் இந்த பிரிவினைவாதிகளையும் இந்த நாட்டை விட்டு விரட்டுவோம். இன்னொரு சுதந்திர போராட்டத்தை சந்திப்போம், வெல்வோம். அல்லாஹ் அக்பர்.